Hi buddies, welcome to V's Learning Path. நம்ம இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ் அப்படின்னு ஒரு புது சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சீரீஸில் நம்ம மதர் டங்கில் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதை எப்படி இங்கிலீஷில் நம்ம கன்வே பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம சிம்பிள் சென்டென்சஸ் எல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷில் நம்ம பேசலாம் அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் நம்ம ஒரு கேஷுவல் வேலை தொடங்கி ஒரு குரூப் டிஸ்கஷன் அல்லது ஒரு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம இந்த சீரீஸ்ல 1 by 1 நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு ஃப்ரெண்டை நம்ம மீட் பண்றோம். அந்த சினாரியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம அவங்க கூட எப்படி நம்ம பேசலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்க ஒரு உங்க ஃப்ரெண்டை மீட் பண்றீங்க அப்படின்னா நீங்க எப்படி சொல்லலாம்? ஹாய், ஹே. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஹாய் அல்லது ஹே அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது சொன்னதுக்கப்புறமா நீ எப்படி இருக்க அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஃபைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஒருத்தவங்க கிட்டக்க நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு அவங்களும் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க எப்படி கேட்கலாம்? How about you? ஹேல் அண்ட் ஹார்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹேல் அண்ட் ஹார்ட்டி அப்படின்னா உடலும் உள்ளமும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் போது நீங்கள் ஹேல் அண்ட் ஹார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியாக நீங்கள் நலம் விசாரித்ததுக்கு அப்புறமா நீங்கள் அடுத்து என்ன கொஸ்டின் நீங்கள் கேட்பீங்க, அப்புறம் வேற என்ன அப்படின்னு கேட்போம். அதுக்கு நம்ம வாட்ஸ்அப். நத்திங். நத்திங்னா ஒன்றுமே இல்லை, வேற ஒன்றும் இல்லை, அந்தளவுக்கு புதுசாக எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நத்திங் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அண்ட் தென் ஹவ் இஸ் எவ்ரி திங், எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்படின்னா ஹவ் இஸ் எவ்ரி திங்? ஜஸ்ட் புல்லிங் ஆன். ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்படின்னா ஜஸ்ட் புல்லிங் ஆன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அண்ட் தென் இப்போ நீங்கள் ஹவ் இஸ் யார் டே, அதாவது இந்த நாள் உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதுக்கு ஹவ் இஸ் யார் டே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா அதுக்கு என்ன சொல்லலாம்? கோயிங் வெல். நல்லா போயிட்டுருக்கு, கோயிங் வெல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம், இல்லை அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம எப்படிலாம் நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோ எடுத்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Viji.